ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 52வது தலைப்பு. வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பம்சம். தொடர்ச்சி. பூர்வ காலத்தில் தன்னுடைய தகப்பனாரையும் வீட்டையும் விட்டுவிட்டு குருகுலவாசம் என்று இன்னொரு பெரியவரிடம் போய் படிப்பது பையனை நல்ல முறையில் உருவாக்குவதற்கு ரொம்பவும் பிரயோஜனப்படுகிறதென்று தெரிந்தபோது சத்வித்வானாக இருக்கப்பட்ட பிதாமார்கள் கூட தங்களுடைய தந்தையுரிமை, வித்வத்தில் யோக்கியதை இரண்டையும் தியாகம் செய்து இன்னொரு வித்வத் சிரேஷ்டரை கொண்டு பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்வித்து அவரிடமே வித்யாபியாசத்துக்கு விட ஆரம்பித்தார்கள். இதனால்தான் பிரம்மோபதேச சடங்குக்கே உபநயனம் என்ற பெயர் ஏற்பட்டது. உபநயனம் என்றால் சமீபத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று அர்த்தம். இந்த சடங்கானது ஒரு பையனை குருகுலம் நடத்தும் ஆச்சாரியரிடம் கொண்டு சேர்த்தது என்பதாலேயே இப்படி பெயர். அகத்தில் அப்பாவிடமே பாடம் சொல்லிக் கொள்வதற்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? முதலில் பையனை அவனுடைய பிதா ஆச்சாரியரின் சமீபத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். அப்புறம் ஆச்சாரியர் அவனை ஈஸ்வரனின் சமீபத்தில் கொண்டு சேர்க்கிறார். இது இரண்டாவது உபநயனம் என்று சொல்லலாம். நேராக இப்படி பரதத்துவ சமீபத்துக்கே கொண்டு சேர்ப்பது கடைசி ஆசிரமத்தில் சந்நியாசம் தரும் குரு. அந்த உபநயனத்தின் போது முதல் உபநயனத்தில் போட்ட பூணூல் போய்விடுகிறது. கர்ப்பாதானம் செய்து ஒரு ஜீவனை உண்டு பண்ணி அது பிறந்தபின் ஜாத கர்மம், நாம கர்மம், ஷௌளம் அதாவது குடுமி வைப்பது முதலான சம்ஸ்காரங்களை செய்யும் பிதாவே குரு. உபநயனம் செய்து அப்புறம் அத்தியனம் செய்விக்கிறவன் ஆச்சாரியன் என்பதாக மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி ஆகியவற்றில் சொல்லியிருக்கிறது. அதாவது இங்கே குரு என்பதோடு நின்று ஆச்சாரியராகாத அப்பாவுக்கு உபதேசம், வித்யாபோதனை என்பவற்றின் சம்பந்தமே இல்லை. அவர் இக்காலத்து வெறும் அப்பா போலவே இருக்கிறார். இப்படி சொல்வது கூட சரியில்லை. இக்கால அப்பாக்கள் சம்ஸ்காரபூர்வமான கர்ப்பாதானத்திலிருந்து ஷௌளம் வரையிலான சம்ஸ்காரங்களையும் புத்திரருக்கு பண்ணுவதாக காணோமே. ஒரு குழந்தையை பூணூல் போட்டு ஆச்சாரியரோடு அனுப்பும்போது அதற்கு எங்கேயோ யார் அகத்துக்கோ போகிறோம் என்ற துக்கம் ஏற்படக்கூடுமல்லவா? இப்படி கூடாது என்றே ஆச்சாரியரை இவரும் உன் அப்பாதான் என்று நினைக்கும்படியாக அவருக்கும் பிதாவுக்கும் உள்ளதான குரு என்ற பெயரையே கொடுத்து அவருடைய ஆசிரமத்துக்கும் குருகுலம் என்று பெயர் சொல்வதாக ஏற்பட்டிருக்கலாமோ என்னவோ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.